தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ அவி மியூசிக் பிளேயர் மூலமாக உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி அழகாக உங்களுக்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவி மியூசிக் பிளேயரை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் எந்த பாட்டை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுக்கு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே அப்லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு ரெண்டாவது கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு சைடில் ஒரு பாக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். மேலே உள்ள பென்சில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணிவிட்டு ஜென்ரலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிக் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது நம்மளோட பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிளர் எஃபெக்ட், 2 பிளர் எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து அதை விட்டுட்டு அதுக்கு காம்போசிஷன் 1க்கு மேலே உள்ள டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா திரு கிரியேஷன் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை பதிலாக நீங்கள் உங்கள் சேனல் லோகோ வச்சுருந்தீங்க, உங்களோட வாட்டர் மார்க் இருந்தால் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிக் இமேஜ்ன்ற கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணுறேன். நான் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இங்கே டெக்ஸ்ட் மெசேஜ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து காம்போசிஷன் 1க்கு கீழே உள்ள பார்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலை கிளிக் பண்ணி இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்ஸ் வந்து எனபிள் ஆகிருக்கும், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்ட்டிகல்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜென்ரலை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து விசிபிள் பண்ணுங்கள். விசிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து விசிபிள் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காம்போசிஷன் 2ல் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம கலர் வச்சுருக்கோம் தெரியுமா, பேக்ரவுண்டில் ரெட் கலர் வச்சுருக்கோம், அது வந்து உங்களுக்கு தேவை, ஓவர்லே ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது உங்களுக்கு தேவை அப்படின்னா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம். டிசபிள் பண்ணால் ஒரிஜினல் பிக்சர் தான் தெரியும். மேலே அந்த ஓவர்லே கலர் வேணுன்னா அதை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் உள்ள இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரலை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து விசிபிள் பண்ணி அப்படின்னா சைடில் உங்களுக்கு பார்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த பார்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா வச்சுக்கோங்க. எனக்கு இது வந்து தேவையில்லை, அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்போ ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதை நம்ம கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதில் எண்ட் அட்டுன்ற கிளிக் பண்ணி எனக்கு 30 செகண்ட் போதும். நீங்கள் ஃபுல் சாங் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறனால எடுத்துக்கலாம். நான் எண்ட் அட்டுன்ற கிளிக் பண்ணி நான் 30 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுறேன். இப்போ கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.